இன்னைக்கு என் ஃப்ரெண்டு நான் ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு மக்ரூன் வாங்கணும் வா போகலாம் அப்படின்னா சரி ரைட்டு வா போவோம் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. தூத்துக்குடியில் மக்ரூன் ரொம்ப ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மக்ரூனை யார் கண்டுபிடிச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மேட்ரு எனக்கும் தெரியாது. ஆனால் எந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு தெரியும். அதான் நம்ம கணேஷ் பேக்கரி. தூத்துக்குடியில் போய் கணேஷ் பேக்கரிக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் ப்ரோ போகணும் அப்படின்ட்டு மேப்பு போட்டு சொல்கிற அளவுக்கு இந்த கடை ரொம்ப ஃபேமஸ். இந்த கடைக்கு போனீங்கனாலே 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோன்னு கிஃப்ட் ரேப் பண்ணியே மக்ரூனை தருவாங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அண்ணனே இந்தாப்பா ஒரு 3 மக்ரூன் எடுத்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு ரிவ்யூவை சொல்லுங்க அப்படின்ட்டாப்ல. ஃபர்ஸ்ட் என் நண்பர்கள் 2 பேரும் சாப்பிட்டு பார்த்தாங்க. சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டானுங்க. அடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு பைட்டை போட்ட உடனே வாயில அப்படியே கரைஞ்சு ஓடிச்சு. பார்க்க ஓவர் ஆக்டிங்கமா தான் தெரியும், ஆனா இதாங்க உண்மை. கணேஷ் பேக்கரியிலே 2 கடை இருக்கு. 533 534ங்கிற நம்பர் போட்டுக்கிற இந்த கடையில தான் ஒரிஜினல் மக்ரூன் கிடைக்கும். வாய்ப்புகள் இருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸை வீட்டில் விட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் நம்ம மாமா வந்திருந்தாரு. எப்போ நானும் அவரு சந்திச்சாலும் ஒரு டீயை போடுறது வழக்கம். அந்த கடை டீ மாஸ்டரும் நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாப்ல. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து யாரா இவன் அப்படின்னு நினைச்சிட்டாப்ல. அப்படியே இன்னைக்கு நாளை முடிச்சாச்சு.